ராஜேஷ், T20 உலகக்கோப்பை வென்ற இந்திய அணியின் வெற்றி ஊர்வலமானது இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க உள்ள நிலையில் ஏற்கனவே முதலாவதாக T20 உலகக்கோப்பையை வென்ற போதும் இதே மாதிரியான ஊர்வலமானது நடைபெற்றது. அதை பற்றி இந்த நேரத்தில் நினைவு கூறலாம். நிச்சயமாக 2007 அப்போதெல்லாம் IPL போட்டிகள் எல்லாம் கிடையாது. T20 போட்டிகள் அறிமுகமான சமயம். அதாவது 20 ஓவர் போட்டிக்கு வரவேற்பு இருக்குமா, அந்த டெஸ்ட் போட்டியிலிருந்து 50 ஓவர் போட்டி வந்த போதே அதற்கு கடும் எதிர்ப்புகள் எல்லாம் கிளம்பியதாக குறிப்பிடுவார்கள். அது போல இருந்த சூழ்நிலையில் 20க்கு 20, அதாவது 20 ஓவர் கிரிக்கெட் என்று வந்த போது அதற்கு கடுமையான எதிர்ப்புகள் எல்லாம் இருந்தது. 20 ஓவரில் ஒரு அணியினுடைய திறமையை எப்படி மதிப்பிட முடியும், இதெல்லாம் ஒரு சரியான கிரிக்கெட்டாக இருக்காது என்றெல்லாம் விமர்சனங்கள் வைக்கப்பட்டது. ஆனால் சில போட்டிகள் நடைபெற்ற போதே அது விறுவிறுப்பாகவும் குறுகிய நேரத்தில் அதற்கான அந்த போட்டி முடிவுகள் தெரிந்துவிடக்கூடிய காரணத்தாலும் 20 ஓவர் கிரிக்கெட்டுக்கான ஆர்வம் என்பது இளைஞர்கள் மத்தியில் அதிகரித்தது. எனவே அப்படியே 2007 முதல் உலக கோப்பை அந்த போட்டி நடத்தப்பட்ட போது இந்திய அணி வெற்றி வாகை சூடியிருந்தது. அப்போது துடிப்பான இளம் வீரர்களை வைத்திருந்த கேப்டன் மகேந்திர சிங் தோனி தலைமையிலான அணி அந்த எதிரணியை அசாத்தியமாக வீழ்த்தி அவர்கள் வெற்றி கோப்பையை கையில் ஏந்தியிருந்தார்கள். பல ஆண்டுகளாக, அதாவது 1983க்கு பிறகு உலக கோப்பையை நெருங்க முடியாத ஒரு சூழல் இருந்தது. இடையில் கேப்டன் கங்குலி அவர்கள் தலைமையிலான இந்திய அணி ஃபைனல்ஸ் வரை சென்று தோல்வியை தழுவியிருந்தாலும் கூட இந்திய அணியினுடைய அந்த செயல்பாடு என்பது கோப்பையை தக்க வைக்கக்கூடிய ஒரு சூழல் இல்லாத ஒரு நிலைதான் இருந்து வந்தது. இந்திய அணியினருடைய ஒரு பெரும் எதிர்பார்ப்பாக இருந்து வந்தது. அந்த சூழலில்தான் 2007 கேப்டன் மகேந்திர சிங் தோனி அவர்களுடைய வருகைக்கு பிறகு ஒரு மிகப்பெரிய வெற்றியாக அந்த வெற்றி பதிவாகி இருந்தது. இன்றளவும் ரசித்து பார்க்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய வெற்றி. குறிப்பாக பாகிஸ்தானுடனான அந்த போட்டியில் இறுதி நேரத்தில் ஸ்ரீசாந்த் பிடித்த அந்த கேட்ச் என்பது கிரிக்கெட் வர்ணனையாளர்கள், கிரிக்கெட் ரசிகர்கள் மத்தியிலே மிகவும் சுவாரஸ்யமாக நினைவு கூறக்கூடிய ஒரு முக்கியமான அம்சமாக இருக்கும். எனவே அப்படிப்பட்ட ஒரு முக்கியமான ஆட்டங்கள் எல்லாம் நடைபெற்று முடிந்து இந்திய அணியினுடைய அந்த கோப்பை என்பது 2007 கிடைத்தது. அப்போது திறந்தவெளி ஒரு பெரிய பேருந்து மூலமாக கிரிக்கெட் ரசிகர்கள் மத்தியிலே பரபரப்பான வீதிகளிலே உலா வந்து ஒரு மகிழ்ச்சி ஊட்டக்கூடிய வகையிலே அந்த சம்பவம் என்பது நடைபெற்று முடிந்தது. அதன் பிறகு 4 ஆண்டுகள் கழித்து 50 ஓவர் கிரிக்கெட் போட்டி, உலகக்கோப்பை போட்டி நடைபெற்றது. அதிலும் மகேந்திர சிங் தோனி தலைமையிலான அணி இந்தியாவில் நடைபெற்ற போட்டி அது. அதிலும் வெற்றி வாகை சூடி 1983க்கு பிறகு ஏறக்குறைய 40 ஆண்டுகளுக்கு பிறகு அந்த கோப்பை என்ற அடிப்படையிலே ஒரு 30 ஆண்டு கால கனவு நிறைவேறி இருந்தது. அதன் பிறகு சில போட்டிகள் நடைபெற்றாலும் அந்த போட்டிகளில் இந்திய அணி வெற்றி பெற முடியாத ஒரு சூழல் இருந்தது. நிச்சயம் இந்த முறை இந்த அமெரிக்காவில் நடைபெற்ற 20 ஓவர் உலக கோப்பையை இந்திய அணி வெற்றி பெற்று ஆக வேண்டிய ஒரு கட்டாயம் இருந்தது. காரணம், கடந்த ஆண்டு நடைபெற்ற சாம்பியன் தொடரில் இந்தியா தோல்வியுற்றிருந்தது. 50 ஓவர் இறுதி போட்டியிலும் இந்திய அணி தோல்வியுற்றிருந்தது. இப்படி மிக சிறப்பாக செயல்படக்கூடிய இந்திய அணி உலக அளவில் இருக்கக்கூடிய அணிகளிலேயே அதிகமான கோடிகள் கொட்டி செலவு செய்யக்கூடிய வாரியமாக BCCI இருக்கின்றது. இந்திய அணி வீரர்களுக்கு இவ்வளவு செலவு செய்தும் ஒரு வெற்றி கோப்பையை இத்தனை ஆண்டுகளாக நம்மால் பெற முடியவில்லை என்றால் இதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? இத்தனைக்கும் IPL ஆட்டங்கள் நடத்தப்படுகின்றது. உலகின் தலை சிறந்த வீரர்கள் இங்கே வந்து விளையாடுகிறார்கள். அவர்களுடைய ஆட்ட நுணுக்கங்கள், அவர்களுடைய பயிற்சி, அவர்களுடைய ஆலோசனை போன்றவையெல்லாம் இந்திய வீரர்களுக்கு கிடைக்கின்றது. இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஏன் இந்தியாவால் வெற்றி கோப்பையை பெற முடியவில்லை என்ற விமர்சனங்கள் எல்லாம் எழுந்து வந்தது. குறிப்பாக ரோஹித் சர்மாவை பொறுத்தவரையிலே அவர் T20 போட்டிகளில், அதாவது IPL போட்டிகளில் ஒரு வெற்றிகரமான கேப்டனாக செயல்பட்டாலும் கூட 5 முறை IPL கோப்பையை பெற்றிருந்தாலும் கூட சர்வதேச போட்டிகளில் இது போன்ற உலக கோப்பை போட்டிகளில் அவரால் கோப்பையை வெல்ல முடியுமா, இறுதி போட்டியில் அவர் வெற்றி வாகை சூடுவாரா என்றெல்லாம் சில எதிர்பார்ப்புகள், அழுத்தங்கள் அவர் மீது இருந்து வந்தது. வெற்றி கோப்பையை, உலக கோப்பையை எடுத்த கேப்டன்கள் வரிசையில் கபில் தேவ், மகேந்திர சிங் தோனி இப்படி மட்டுமே தான் இருக்குமா, வேறு யாரும் கேப்டன்களே இருக்க மாட்டார்களா? ரோஹித் சர்மா கிட்டத்தட்ட தன்னுடைய ஆட்டத்தின் இறுதி காலத்தில் அவர் இருக்கிறார். வயது முதிர்ந்து விட்டது, 37 வயதுக்கு மேல் ஆகிவிட்ட சூழ்நிலையில் இன்னும் சில மாதங்கள் மட்டுமே அவர் ஆடுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. எனவே இந்த கோப்பையையும் இழந்து விட்டால் அவருக்கு ஒரு பெரிய நெருக்கடியாக இருக்கும் என்றெல்லாம் பேசப்பட்டது. ஆனால் அவற்றையெல்லாம் தவிர்த்து தகர்த்தெறிந்து ரோஹித் சர்மா தலைமையிலான அணி இந்த கோப்பையை வெற்றி வாகை சூடியிருக்கின்றது. குறிப்பாக கிரிக்கெட்டினுடைய, இந்திய கிரிக்கெட்டினுடைய கிங், உலக கிரிக்கெட்டினுடைய கிங் என்றெல்லாம் வர்ணிக்கப்படக்கூடிய விராட் கோலி, அவரை பற்றி பேசாமல் இந்த உலக கோப்பையை நிறைவு செய்ய முடியாது. எந்த போட்டிகளாக இருந்தாலும் மிக சிறப்பாக ஆடுவதிலே வல்லவர். இந்திய கிரிக்கெட் ரசிகர்களால்
மறக்க முடியாத வரலாற்றில் பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய வீரர்கள் என்று எடுத்துக்கொண்டால் கபில் தேவ், சச்சின் டெண்டுல்கர், மகேந்திர சிங் தோனி, அந்த வரிசையிலே பல வீரர்களை குறிப்பிடலாம். அதுல முக்கியமான இடத்தை நிச்சயம் விராட் கோலி பெறுவார். ஏனென்றால் குறுகிய காலத்திலேயே சச்சின் டெண்டுல்கரனுடைய சாதனையை முறியடிக்கக்கூடிய வகையில் ஒரு சிறந்த வீரராக திகழ்ந்திருக்கக்கூடியவர். அவரால் இந்த உலகக்கோப்பை போட்டியின் லீக் ஆட்டங்களில் சரியாக ஆட முடியாத சூழல், 3 போட்டிகளில் டக் அவுட் ஆகியிருந்தார். மற்ற ஆட்டங்களிலும் ஒற்றை இலக்கங்களிலே தான் அவர் பெற்றிருந்தார். இவர் சில நாட்களுக்கு முன்பு நடைபெற்ற அந்த IPL போட்டிகளிலே பெங்களூரு ராயல் சேலஞ்சர்ஸ் அணிக்காக ஆடிய போது அதிகமான ரன்களை குவித்திருந்தார். அந்த தொடரிலேயே அதிகமான ரன்னை குவித்த ஒரு வீரராகவும் அறிவிக்கப்பட்டிருந்தார். அதே நேரத்தில் நாட்டுக்காக ஆடும்போது இவரால் ரன்கள் எடுக்க முடியவில்லை என்றெல்லாம் அவர் மீது விமர்சனங்கள் வைக்கப்பட்டது. அவற்றுக்கெல்லாம் பதிலளிக்கக்கூடிய வகையிலே கேப்டன் ரோஹித் சர்மா சொன்னது போல இறுதி போட்டியில் அவர் அத்தனை விஷயங்களும் சேமித்து வைத்து கொடுத்தார் போல கொடுத்தார். 79 ரன்கள், மிக முக்கியமான ஒரு ஆட்டத்தில் 79 ரன்கள் கொடுத்து வெற்றி வாய்ப்பை சூடுவதற்கு மிக முக்கியமான காரணமாக இருந்து அத்தனை போட்டிகளில் அவர் சரிவை சந்தித்தாலும், அவர் சரியாக ஆட முடியாமல் சோபித்திருந்தாலும் இந்த ஆட்டம் என்பது ஆட்டம் கொடுத்தது. நாடு முழுவதும் ரசிகர்களால் வரவேற்கப்பட்டு தற்போது வீரர்கள் வெளியே வரக்கூடிய அந்த காட்சியை நாம் பார்க்கிறோம்.